இப்போ யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, யோசேப்பு சொப்பனத்தை பார்த்து பயங்கரமா பேசிட்டு இருக்கிறார். யார்கிட்ட? அவங்க அண்ணங்கள்கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி எனக்கு நான் சொப்பனத்தை பார்த்தேன்னு. அவன் அத்தனை பேரும் கையில கத்தியை வச்சு நின்று இருக்கிறாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கிற நீ என்ன பெரிய சொப்பனக்காரனா அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த சொப்பனத்தை யாருக்கும் சொல்றாங்க? அவங்க அப்பாவுக்கும் சொல்றாங்க. அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் இந்த பிள்ளை மேல ஆண்டவருடைய ஒரு ஸ்பெஷல் நோக்கம் இருக்கு. ஏன்னா அவர் முன்னோர்களுடைய தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபுக்கு தேவன். இப்போ யாக்கோபுக்கு வந்து நம்முடைய வம்சத்திலே ஒருத்தரை மட்டும் எப்பவும் ஆண்டவர் ஸ்பெஷலா செலக்ட் பண்றாரு. அதுல என்ன இப்ப செலக்ட் பண்ணாரா? அடுத்து யோசேப்பு தான் அவருக்கு தெரியும். ஆனா தன்னுடைய பிள்ளை சொன்ன உடனே அந்த இடத்துல எல்லா பிள்ளைகளுக்கும் மத்தியிலையும் ஏய் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அவன் சொன்னது கரெக்ட் தான், அவன் பார்த்த சொப்பனமும் கரெக்டானது தான், நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு அலையாதீங்க, ஒவ்வொருத்தரும் அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் உண்மையா தகப்பன். ஆனா வேதம் சொல்லுது, ஆனா நீ 37ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் போது ஆதியாகமம், இதை அவன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன போது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். 11வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் சகோதரர் அவர் மேல் பொறாமை கொண்டார், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். கவனிங்க எல்லாரும் பாருங்க. இப்போ தன்னுடைய பிள்ளைகள் நிற்கும் போது இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை யோசேப்பு சொல்லும் போது அவங்க அப்பாவும் கேட்டுட்டு இருக்கிறாரு. கேட்டுட்டு இருக்கும் போது அவங்க அப்பா என்ன சொல்றாரு? என்னடா பேசிட்டு இருக்கிற அப்படின்னா, நானும் எல்லாரும் உங்க அம்மா அப்பா எல்லாருமே உன்னை வணங்குவோமான்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடியும் அவனை என்ன பண்ணாராமா? தன்னுடைய சொந்த சகோதரர்களுக்கு முன்னாடி. அதான் சிலர் வந்து அடிக்கிறது மாதிரி அடிச்சுட்டு, ஆனா என்ன உழாது? சொல்லுங்களேன். இந்த அடி உழாது இல்ல, அடி வேகமா அடிச்சது மாதிரி இருக்கும், ஆனா என்ன உழாது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் திட்டுறது மாதிரி அவங்க அப்பா என்ன பண்றாரு? திட்டுறாரு. ஆனா உண்மையா அவனும் ஒன்ன சேர்ந்து அப்பாவும் ஒன்னு சேர்ந்து பண்ணாருன்னு நினைக்க கூடாது. உன்னை இன்னும் கொஞ்சம் பொறாமையா பாத்திரக்கூடாது. அதனால எல்லாருக்கும் முன்னாடி திட்டுறது மாதிரி திட்டிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, அவன் தகப்பனோ அவன் சொன்னது எல்லாவற்றையும். சொல்லுங்களேன். ஆனா நம்ம அம்மாங்களா இருந்தா இப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பொதுவா இந்த யாக்கோபுக்கு யாரை தான் பிடிக்கும்? யாரை பிடிக்கும்? யோசேப்பை தான் அவருக்கு அதிகமா பிடிக்கும். நம்ம அம்மாவா இருந்தா பாரு, அந்த பிள்ளை இப்ப நீயும் வயிற்றுல பெற்றிருக்கிய, உன்னையும் நான் தானே பெத்தேன், அது பாரு சொப்பனம் பார்த்து இப்பவே விளக்கம் சொல்லுது பாரு, என்ன மாதிரி சொப்பனம் பண்ணு, ராசா இங்க வா, உன்னை பிடிச்சி நான் ஒரு முத்தம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்ம அம்மா அப்பா அந்த ஒரு குழந்தைய மட்டும்தான் நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்றத அம்பட்டமா அப்படி சொல்லி கொடுத்துரும். அந்த இடத்துல எல்லாத்தையும் போட்டு உடைச்சாச்சு. வேற யாருக்கு முன்னாடி வச்சு அவனையே ரொம்ப பெருமை பேச. ஏற்கனவே அவனுக்கு தீ எரிஞ்சிட்டே இருக்குது. இந்த தீயோட சேர்ந்து இந்த அப்பாவும் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றினா எப்படி இருக்கும்? ஆனால் அந்த இடத்துல யாக்கோபு ஞானமாய் சொல்லுகிறாரு, இந்த இடத்துல என் பிள்ளைய என்ன பண்ணி தான் ஆகணும்னா, இந்த இடத்துல என் பிள்ளைய கொஞ்சம் முடியாது, இந்த இடத்துல என் பிள்ளைய என்ன பண்ணி தான் ஆகணும்? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. சில இடத்துல பிள்ளைய கொஞ்சம் கூடாது, சில இடத்துல பிள்ளைய உள்ளுக்குள்ள பாசம் இருந்தாலும் பிள்ளை அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்ணி தான் ஆகணும்? ஹலோ, பக்கத்து வீட்டில் பால் அடிச்சு விளையாண்டான், உள்ள பால் விழுந்துச்சு. அந்த அக்கா சத்தம் போட்டு உங்க பிள்ளை பால் அடிச்சு என் வீட்டுக்குள்ள விடுதுன்னு சொன்ன உடனே பிள்ளைய திட்டுறது, ஏன்டா ஆன்டிக்கு தொந்தரவு கொடுக்குற? தொந்தரவு கொடுக்க கூடாதுடா, நீ பால் விளையாடினா வெளியே விளையாட வேண்டியதானே, அவங்க கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க, அந்த நேரத்துல இப்படி நீ டிஸ்டர்ப் பண்றியன்னு பிள்ளைய திட்டாம அவ வீட்டில் அடிக்காதேன்னு சொன்ன இல்ல? இல்ல இது பிள்ளைய திட்டுறதா அவங்கள திட்டுறதா? ஹலோ, அவ வீட்டு வாசலுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உன்னை காலை வெட்டிடுவேன் நான். இது யார திட்டுறது? பிள்ளையா அவங்களையா? ஆனா உங்களை மாதிரி ஒரு ஞானம் உள்ளவங்க யாருமே இருக்க. அப்படியே பிள்ளைய திட்டுறது மாதிரியே யார திட்டுறது? ஏன் அந்த அம்மா புரிஞ்சுக்காத அளவுக்கு என்ன இருக்குமா? மொத்த திட்டையும் திட்டிடுறது.
இல்லை என்னன்னா அந்த இடத்துல வந்து தப்பு பண்ணது யார் அப்படின்னா நம்முடைய பிள்ளை தப்பு பண்ணது. அந்த இடத்துல வந்து அந்த பிள்ளைக்கு அந்த இடத்துல திட்டி தான் ஆகணும் நம்ம. ஏன்னா நம்முடைய பிள்ளையை என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்தவங்க சொல்றதுக்கு நம்ம அனுமதிக்காத அளவுக்கு நம்ம அதை செஞ்சிடணும். இப்போ வந்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு ஒரு பிள்ளைய, மாப்பிள்ளை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு பிள்ளை மேல, இந்த மாதிரி உங்க பொண்ணு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல தாய் தகவல் என்ன, உனக்கு என்ன, நீ இப்படியா நீ வளர்ந்த, இதெல்லாம் உனக்கு சரியா, நீ எவ்வளவு நல்ல பிள்ளைன்னு நினைச்சேன், அவருக்கு நல்லா இது பண்ணி கொடுமா, அவர் ஒரு நல்ல ஒரு நல்ல மனுஷன், அவருக்கு இப்படியெல்லாம் இப்படி சொன்னா பரவாயில்ல. அதுக்கு இவங்க அப்படியே மாத்தி அந்த பிள்ளைய திட்டுறது மாதிரியே யாரை திட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணா எப்படி அந்த பிள்ளைங்க குடும்பத்தில் வாழ முடியும்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரணும் இந்த வருஷத்துல. ஆண்டவரை எங்க எதை எப்போ எப்படி பேசணும்னு, எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்ற ஞானத்தை இந்த இயர் எனக்கு தாங்க ஆண்டவரே, இந்த வருஷம் எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த இடத்துல இதை பதிவு பண்ணக்கூடாதுன்னா அந்த இடத்துல நான் அதை பதிவு பண்ண சொல்லுங்க சத்தமா, கூடாதுப்பா, அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. யார் எந்த வார்த்தையை பிடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. திடீர்னு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிருவாங்க, எல்லா வார்த்தையும் மறந்துடுவாங்க. இன்னொன்று, நானும் பாசமாக சில நேரத்தில் யோசிப்போம், என்ன அப்படின்னா, நான் என்ன வார்த்தை சொன்னாலும் ஒன்றும் மாறாம பாசமா அப்படியே சொல்லிடுவாங்க. ஒரு வாரம் தாண்டி ஒருவேளை நான் திட்டும் போது எதை சொன்னேன்னு வைங்களேன், என்னென்ன திட்டுறீங்க மொத்தத்தையும் ஒரு டைரி கொடுத்து எழுத சொன்ன கூட அழகாக எழுதி கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னு ஒன்று கூட எனக்கு ஞாபகம் இருக்காது. என்கிட்ட கேட்பாங்க சில நேரத்தில், சரி நான் உங்களை என்னதான் திட்டுனேன் அப்படி, உடனே நான் என்ன சொல்றேன், நீ என்ன திட்டுன இல்லை அப்படின்னு, சரி என்னதான் திட்டுனேன் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, நான் நினைச்சு பார்ப்பேன், எனக்கு வரவே வராது. உடனே நான் சொன்னேன், ஒன்ன அளவுக்கு மெமரி பவர் எனக்கு இல்லை, நீ என்னமோ சொன்ன, பட் அதை ஏன் அப்படின்னு சொன்னா அதை என்னவா எடுத்துக்கல அப்படின்னு சொன்னா, சரி அவ கோவத்தில் ஏதோ ஒன்று பேசிடுவாங்க, அதை போய் மெமரியில் வைக்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கல, அவ்வளோதான், சரி பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறதுனால தான். அதனால யார் எந்த வார்த்தையிலால காயப்படுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்போ டக்குன்னு காயப்பட்டுருவாங்க, அது வந்து நமக்கு நடக்கும். நம்ம 100% வந்து இதுல வந்து நீதிமான்களா இல்லைன்னா தப்பே பண்ணாதவங்களா இருந்துட முடியாது. ஆனா என்ன ஜெபம் பண்ணுவோம்னா, அந்த ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்டா நம்முடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாய் வளருவார்கள். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேண்டும், எனக்கு ஒரு கிருபை வேண்டும். எந்த இடத்துல எதை பதிவு பண்ண வேண்டும் என்கிற ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஆமேன். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம், வேதத்தை திறந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 1வது அதிகாரத்தில் 11வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 11ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஓர் இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீடரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதிக்கிறது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போதாவது பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றைக்கு எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்ட யாவருக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல வந்து சீடர்கள் வந்து ஆண்டவரை வந்து பல விதத்தில் ஆண்டவரை பார்த்துருக்குறாங்க. பல விதத்தில் அவரை அற்புதம் செய்கிறவராய் பார்த்தார்கள், அவரை வியாதியை சுகமாளிக்கிறவராக அவங்கள பார்த்தாங்க. அவர் ஒரு நல்ல ப்ரீச்சர், அவர் ஒரு நல்ல பிரசங்கியாராய் அவரை பார்த்தார். நிறைய ஓமைகளை சொல்லி அவங்களுக்கு வந்து அப்படின்னா, அன்றைக்கு வந்து ஜனங்கள் வந்து மலைக்கு ஓடி போனாங்களாமா, வனாந்திரமான ஒரு இடத்திற்கு ஓடி போனார்களாமா. அப்படின்னா அந்த அளவுக்கு ஜனங்களுக்கு வந்து வார்த்தையின் மேலே அவ்வளோ விருப்பமாக இருந்துச்சு. ஆண்டவருடைய ப்ரீச்சிங், ஆண்டவருடைய அந்த செய்தி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதற்காக வேலையெல்லாம் ஒதுக்கி அவங்க கால்நடையாய், வேதம் சொல்கிறது, அவ்வளோ மைல் தூரங்கள் கால்நடையாய் அவர்கள் நடந்து போனார்கள்.
அப்போ என்னுடைய ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே அவர் பெஸ்டா இருந்தார். எல்லாமே ரொம்ப நேர்த்தியாய் செய்தார். நல்ல ஒரு பிரசங்கியார், நல்ல ஒரு சுகமளிக்கிற வீரர், நல்ல ஒரு தீர்க்கதரிசி, இப்படியே ஆண்டவரை சொல்லிட்டே போகலாம். ஆனா இந்த சீடர்கள் வந்து ஆண்டவரை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவரே, எங்களுக்கு அற்புதம் செய்கிறது எப்படி எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு வந்து இந்த பிரசங்கம் பண்றது எப்படி எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து பண்ணீங்களே, இது எப்படி பண்ணீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான காரியங்கள் அவர் கற்றுக் கொடுக்கிறதுக்கு இருந்தாலும் சீடர்கள் எதையுமே கேட்காம ஆண்டவரிடத்துல என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ண என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்ன கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு பிரேயர் எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் வந்து 11ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 1வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் ஓர் இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீடர்களில் ஒருவன் அவரை நோக்கி, கவனிங்க, அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அப்படின்னா, இதுவரைக்கும் எத்தனையோ காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருந்தாலும் அதுல எல்லாமே அட்ராக்ட் ஆகாதவங்க எதுல ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டாங்கன்னா, ஆண்டவர் ஜெபம் பண்ணி முடியும் போது இவங்களுக்கே ஒரு ஆசை வருது. என்ன ஆசை வருதுன்னா, நம்ம இயேசுவை மாதிரி என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும். யோசுவ மாதிரி அற்புதம் செய்யணுன்ற ஆசை வரல, யோசுவ மாதிரி பிரசங்கம் பண்ணணுன்ற ஆசை வரல. ஆனா இயேசுவை போல நான் என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்துச்சு. உடனே ஆண்டவர் வந்து, சரி நீங்க அது ஒன்று கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுதான் இப்படி பண்ணா போதும் அப்படின்னு டக்குன்னு சொல்லல. அவர்களை ஆண்டவர் உட்கார வச்சு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு ஜெப பேட்டர்னை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அப்போ என்ன விரும்புறார் அப்படின்னா, தன்னுடைய ஜனங்கள் வந்து, தன்னுடைய சீடர்கள் வந்து ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் நினைச்சார். அது தன்னை போல வரும். எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் பிரசங்கம் பண்றதுக்கு நீங்க ஒன்றும் ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டாம்னு கூட சொன்னாரு. நீங்க என்னத்தை பேசுவோம் என்று நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க போய் அந்த இடத்துல நில்லுங்க, நீங்க பேச வேண்டியதை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், பேசுவேன். ஆண்டவர் உங்க வாயோட இருந்து பேசுவாரு. எதற்குமே ஆண்டவர் வந்து இதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண கூட சொல்லாட்டாலும், ஆனா ஜெபத்திற்கு மட்டும் ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல நான் கற்று தருவேன், நீங்க உட்காருங்கன்னு சொன்னாரு. அப்போ இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலே ஜனங்கள் வந்து, சீடர்கள் வந்து ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய பிரேயர் லைஃப், அவருடைய ஜெப வாழ்க்கை, அவருடைய ஜெப வாழ்க்கை. இந்த ஆண்டு நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கக்கூடிய அடுத்த ஜெப குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ணுவதற்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு கற்றுத்தாருமா ஆண்டவரே, எங்களுக்கு பிரேயர் பண்றதுக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. எப்படி நான் ஜெபிக்கணும், எப்படி நான் ஜெபிக்கணும், நான் நல்லா ஜெபிக்கணும், ஒரு ஜெப வீரனா இருக்கணும், ஒரு ஜெப வீராங்கனையா இருக்கணும். ஏனென்றால் இந்த ஆண்டவரிடத்துல நடக்கிற அத்தனை அற்புதமும் அத்தனை செய்தியும் சீடர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, இவர் இவ்வளவு பயன்படுகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருக்குள்ள இருக்கிற ஜபந்தான் இவரை இப்படி பயன்படுத்துறதா அவங்க நினைச்சிட்டாங்க. அப்படின்னா உங்க வாழ்க்கையிலே நீங்கள் பயன்படுவது, கர்த்தருக்காக எழும்புவது, இது எல்லாமே எதுல ஆரம்பிக்குதுன்னா, the prayer life, ஜெப வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த ஜெப வாழ்க்கை மட்டும் சரியா இருந்தா, அந்த ஜெப வாழ்க்கை மட்டும் அவன் சரியாய் செய்வனாய் இருந்தால், கண்டிப்பாக ஒரு பெரிய அற்புதத்தை, பெரிய ஊழியத்தை நம்ம செய்ய முடியும்னு சீடர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அப்போ நமக்கு இன்னைக்கு எதுல குறைவு அப்படின்னு சொன்னா, ஜெப வாழ்க்கையில தான் நம்ம நிறைய பேர் குறைவா இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். எனக்கு ஜெபம் பண்ணுவதற்கு எனக்கு கற்றுத்தாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டர்னில் ஜெபம் பண்ணுறீங்க. சிலர் வந்து கத்தாவே கத்தாவே கத்தாவே, ஆண்டவரே ஆண்டவரே, இயேசுவே இயேசுவே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய், சிலர் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவாங்க, சிலர் ஸ்தோத்திர பலிகள் புக் எடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜெபிக்கிறதற்கு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வரைமுறையே வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையிலே ஜெபம் என்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்க ஆண்டவரோடே பேசுவதுக்கு பேர் தான் ஜெபம். வேதத்துல வந்து ஆண்டவர் பெரிய அளவில் பயன்படுத்தினவங்களுக்கு கர்த்தர் எதுல ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா, அவங்க செய்யற ஊழியத்துல இல்லை, அவங்க கொடுத்த பணத்துல அல்ல, ஆனா ஜெபம் ஒன்று பண்ணாங்க பாருங்க. நீங்க வேதத்துல வந்து சாலமனை எடுத்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது,
சாலமோன் வந்து ஒரே ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு என்ன இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணி, அந்த சின்ன வயசுல அந்த மாதிரி ஜெபம் பண்ண உடனே ஆண்டவருக்கு என்ன பண்ணிச்சுன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த ஜெபத்துல உடனே அட்ராக்ட் ஆகி கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த வசனத்தை வாசிக்க முடியும், எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாமா? இதுவும் அன்றி, சரி 12வது வசனத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 3ஆம் அதிகாரம் 12வது வசனம், உன் வார்த்தைகளின் படியே செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்பினதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களிலே இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். ஆமேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா உன்னுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுப்பா, நீ ஜெபம் பண்ணது எனக்கு ரொம்ப இஷ்டமாயிருச்சு, அதனால நீ கேட்டது ஞானத்தை மட்டும்தான் நீ கேட்ட, ஆனா நான் உனக்கு என்ன தரப்போறேன் அப்படின்னு சொன்னா, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு நான் தருவேன், உனக்கு நான் தருவேன். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்துல என்ன ஜெபம் பண்ண, என்ன கேட்க போறோம் அப்படின்னு சொன்னா, எப்படி ஜெபம் பண்ணணும்னு எனக்கு என்ன பண்ணுங்கன்னா, எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க. என்னுடைய ஜெபம் உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை நிற்க வைக்கணும் ஆண்டவரே. என்னுடைய ஜெபம் உங்களிடத்திலிருந்து பதிலை கொண்டு வந்து தரணும். என்னுடைய ஜெபம் நான் கேட்கிறது மட்டுமல்ல, என்னுடைய ஜெபத்தில் நீ பிரியப்பட்டு நான் கேளாததையும் நீர் எனக்கு தருகிற வரை என்னுடைய ஜெபத்திற்கு ஒரு உயிர் கொடுங்க, என்னுடைய ஜெபத்திற்கு ஒரு அழகு கொடுங்க, என்னுடைய ஜெபத்தை நீர் எனக்கு புதுமையாய் மாற்றி தருவீராக. நீங்கள் சாதாரணமாய் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் விடணும். அப்படின்னா சும்மா அந்த நேரத்தை போக்குவதற்காக, டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி அதனால தான் சிலருடைய ஜெபத்தில் உள் உணர்வு இல்லாததுனால தான் என்னன்னா, அவங்க ஜெபம் பண்ணும்போது மணி பார்த்துட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக போகுது. ஐயோ 1 மணி நேரம் தான் ஆச்சா, அரை மணி நேரம் தான் ஆச்சா, இவ்வளோ நேரம் தான் நம்ம ஜெபம் பண்ணோமா? ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த ஜெபத்திற்கென்று அவர்கள் வைத்திருக்கிற வரைமுறை இப்படி தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, ஜெபம் பண்ணுவதற்கு யார் நமக்கு கற்றுக் கொடுப்பார் என்றால், கர்த்தரே நமக்கு கற்றுக் கொடுக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆண்டு எங்களுக்கு ஜெபம் பண்றது எப்படின்னு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, என்ன ஜெபத்தினால என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என்னுடைய ஜெபம் உங்க சமூகத்தில் சேருகிற ஜெபமா மாறணும், எனக்கு அதுல ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவீராக. கேளுங்க கேளுங்க. ஆமேன். ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்ய வல்லவர். நம்மை ஜெபத்தால கர்த்தர் அலங்கரிப்பார். ஆமே. நமக்கு கற்றுத்தருகிற, எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு கற்றுத்தருகிற ஒரு நல்ல தெய்வம். இந்த ஆண்டு முடியும் போது தகப்பனே, நான் ஒரு ஜெப வீரனா மாறணும், நான் ஒரு ஜெப வீராங்கனையாய் மாறணும். என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அப்படியே கேதுரு மரங்களை பிளக்கிறதா இருக்க வேண்டும். அந்த ஜெபத்திற்கு சத்துருடைய ராஜ்யம் நடுங்கிற அளவிற்கு அந்த ஜெப வல்லமையை கர்த்தர் என்மேல் வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் இந்த ஜெபம் பண்றவங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சிலர் ஜெபம் பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும். ஜெபம் பண்ணும்போது அவங்க ஜெபம் பண்ணா அப்படியே கேட்டுட்டே இருக்கலான்னு தோணும். அவர்கள் உச்சரிக்கிற வார்த்தை, அவங்க சொல்லுகிற வசனங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப ஜெபத்தை ரசித்தது யாருடைய ஜெபம் அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் வெஸ்லி அவங்களுடைய ஜெபத்தை தான் ரொம்ப ரசிச்சிருக்கிறேன். ஏன்னா அவங்க ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படின்னா ஆண்டவரே என்ன பண்ணுவார்னா, அப்படியே இறங்கி வந்துடுவார். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும்.
கர்த்தர் அப்படியே உயர்த்தி, ஆண்டவர் அப்படியே ப்ளீஸ் பண்ணி, தன்னை தாழ்த்தி எல்லாமே அந்த ஜெபத்தில் வரும். அப்புறம் வாக்குத்தத்தங்களை சொல்லி அந்த சம்பவத்தை, இந்த மாதிரி இருந்துச்சு இல்லை ஆண்டவரே, நீங்கள் இப்படி செஞ்சீங்கல்ல, எனக்கு ஏன் நீங்கள் செய்வீங்க, நான் நம்புகிறேன் அப்படின்னா அவங்க ஜெபம் பண்ணுறதை பார்த்து, பொதுவாக அவங்க ஜெபம் பண்ணும்போது நிறைய நேரத்தில் நான் கண்ணு திறந்து தான் இருந்திருக்கிறேன். ஏன் அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன் அப்படின்னு. அவங்க ஏதாவது சூழ்நிலை வரும்போது ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாங்கன்னா அந்த ஒன் இயர்க்குடைய தேவை, அந்த வார்த்தைகள்லாம் அப்படியே கிடச்சிரும். அந்த அளவுக்கு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாமும் அப்படிதான். இந்த உபவாச ஜெபத்திலே கலந்து கொள்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உங்கள் ஜெபத்தில் ஆண்டவருடைய இருதயத்தை நீங்கள் உங்கள் பக்கமாக திருப்பணும். உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனே பதில் அனுப்பணும். இந்த வருடம் உங்களுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாய் மாறணும். ஆண்டவர் உங்களை ஜெபத்தை பார்த்து கர்த்தர் ரசிக்கணும். ஆண்டவர் உங்க ஜெபத்தை பார்த்து கர்த்தர் வலதுபுறமும் இடதுபுறமும் போயிடவே கூடாது. வேதத்தில் ஆபிரகாமை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். சோதோம் கொமோரா பட்டணத்தினுடைய ஜனங்கள் பொல்லாதவர்களா இருந்தார்கள், பாவிகளா இருந்தாங்க. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவரே, துன்மார்க்கரோடைய சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோகத்தின் நியாயாதிபதி நீர் நியாயம் செய்யாமல் இருப்பீரோ அப்படின்னு அவர் ஜெபம் பண்ண ஜெபத்தை கேட்ட உடனே கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சரிப்பா நீ ஜெபம் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்கு தூதர்களை அனுப்பியாச்சு, தூதர்களும் போயிட்டாங்க. நீங்க 18ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலத்தை முழுவதும் ரட்சிப்பேன் என்றார். 27வது வசனத்தை, அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ, சொல்லுங்களேன், வாசிங்களேன் அந்த 27வது வசனத்தை எல்லாரும் எடுங்களேன். எவ்வளவு அழகா ஜெபம் பண்றாரு பாருங்களேன். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன். சரி, எவ்வளவு நல்ல வார்த்தை. அடுத்து வாசிங்களேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். 5 பேர் நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ, அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அடுத்த வசனம், அவன் பின்னும் அவரோடே பேசி 40 நீதிமான்களை அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்களின் நிமித்தம் நான் அதை அழிப்பதில்லை. அப்பொழுது அவன், இதை வாசிங்க 30வது வசனம், அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக. கவனிங்க, ஜனங்கள் யாருடையது? சோதோம் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் யாருடையவங்க? ஜனங்கள் கர்த்தருடையது. அந்த உலகம் யாருடையது? எல்லாமே கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இப்போ நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரே ரட்சிங்க, சிறங்க சந்திங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவோம். இந்த ஆபிரகாம் நீதிமான், இந்த ஆபிரகாம் பரிசுத்தவான், உத்தமனாய் இருந்தவன். ஆனா இந்த மனுஷன் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றான் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், ஆண்டவருக்கு இன்னும் கோபம் வராமல் இருப்பதாக. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்லப்பா, நீ சொன்னது மாதிரியே 40, 45, 30 நீதிமான்கள் அந்த பட்டணத்தில் இருந்தால், நீ ஜெபிக்கிற ஜெபத்தின் நிமித்தம் நான் கண்டிப்பாக அந்த ஊருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இறங்குவேன். இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறது மட்டும் இல்லை, அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்கிறதை கர்த்தர் நிரூபிப்பாராக. பல ஆண்டுகளாக தடைபட்டிருக்கிற காரியத்தில் இந்த வருஷம் உங்க ஜெபம் கர்த்தருடைய சமூகத்திற்கு போய் எட்டும். இந்த ஆண்டு உங்க ஜெபத்தில் கர்த்தர் ரொம்ப பிரியப்படுவார். இந்த ஆண்டு உங்க வாயில கர்த்தர் அவருடைய வார்த்தையை கர்த்தர் வைப்பார். அவர் இந்த ஆண்டு உங்களை ஜெபிக்க வைப்பார். இந்த வருடம் ஜெபத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தின் மூலமாய் அற்புத அடையாளங்களை கர்த்தர் நிரூபிப்பார். இந்த ஆண்டு நீங்க ரொம்ப வித்தியாசமாய் நீங்கள் ஜெபிப்பீர்கள். இதுவரையிலும் ஜெபித்த ஜெபம் அல்ல. இந்த ஆண்டு
உங்களுடைய ஜெபத்திலே அதிகாரம் இருக்கும். இந்த ஆண்டு உங்களுடைய ஜெபத்திலே தாழ்மை இருக்கும். இந்த ஆண்டு உங்களுடைய ஜெபத்திலே கர்த்தருடைய சித்தம் இருக்கும். அப்படி ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரனாய் வீராங்கனையாய் கர்த்தர் என்னை கிருபையாய் மாற்றுவாராக. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வருஷம் ஒரு ஜெப வீரனாய் ஒரு வீராங்கனையாய் என்னை மாற்றும். என் தலை மேல அந்த அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே. நான் ஜெபிக்க ஆரம்பிச்சா சத்துருடைய கட்டுகள் அப்படியே உடையணும். நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது செய்வனை கட்டுகளில் விடுதலை வேணும். நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சத்துரு நடுங்கி ஓடணும். நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எந்த காரியம் முன்பாக இருக்கிறதோ அதை குறித்த ஒரு வெளிப்பாடோட நான் ஜெபிக்கணும். அப்படி ஒரு ஜெப அபிஷேகத்தை எல்லாரும் கேளுங்க. கர்த்தர் இந்த உபவாச நாளிலே அந்த ஜெப மகிமையை நம்மேல் ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. எப்படி நான் ஜெபிக்கணும், எதற்காக நான் ஜெபிக்கணும், எனக்கு கற்று தருகிறவர் நீர்தான் ஆண்டவரே. சேர்ந்து சொல்லுவோம், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும். எல்லாருடைய கரங்களையும் தட்டியாமே. எப்படி நான் ஜெபிக்கவே, எதற்காக ஜெபிக்கவே கற்று தாரும் ஆவியானவரே. பாடுவோம், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. இப்போ கைகளை மேல உயர்த்தி, ஆவியானவரே அப்பா உங்க கிருபை, உங்க கிருபை ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. கேளுங்க கேளுங்க, ஜெபிக்க கற்று தாரும் என்று கேளுங்க. ஜெபிக்க கற்று தாரும் ஆண்டவர். ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே நமக்குள்ள கிரியை செய்து நம்மளை எப்படி வைப்பார் அப்படின்னா ஜெபிக்க வைப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர் ஜெபிக்க வைக்கிற ஜெப வீரன். ஆமீன். நம்மளாக சில நேரத்தில் ஆசைப்பட்டு நம்ம ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் அந்த ஜெப வல்லமே நம்ம மேலே ஊற்றுவார். ஜெபம் அப்படின்றது வெறும் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்த உடனே வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சில நேரத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம் பாருங்களேன், அப்போ நமக்கு ஒரு ஜெப வல்லமாக வரும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை நிறுத்தக்கூடாது. அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அப்படியே ஆகாரத்தை புசித்து கொண்டே அப்படி ஜெபம் பண்ணுறது இருக்குது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம், அப்போ ஒரு ஜெப மேகம் நம்மளை மூடும் பாருங்க, ஜெப மகிமை மூடும். அதை நான் நிறைய டைம் அதை உணர்ந்துருக்கிறேன். அப்படியே அறியாமலே அப்படியே அழுக வரும், அப்படியே துதிச்சு பாடலாம், அப்படி ஜெபம் உடனே அப்படியே ஒரு ஜெபம். இந்த அனுபவமெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் ஜெபிக்க ஆசைப்படுறீங்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆண்டு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதனால் இந்த முதல் உபவாச ஜெபத்தில் சீடர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டது வேற எதையுமே கேட்கல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், ஒரு நல்ல பிரசங்கியார், அவர் என்னிடத்தில் ஒரு நாள் கேட்டார், என்ன நான் உங்களுக்கு ஏதாவது தரணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் அவர்கிட்ட என்ன கேட்குறேன்னு யோசிச்சு அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இந்த செய்தியெல்லாம் கொடுக்குறீங்கல்ல, அதை ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அந்த டைரி, அதில் ஒரு ஜெராக்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டேன். அது இருக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஒரு டைரியில் எல்லா செய்தியும் எழுதி வச்சுருந்தார். அந்த செய்தியினுடையதை உன்னை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தார். நான் உடனே என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், அவ்வளோதான், இனி பிரசங்கம் எல்லாம் அதிலே பார்த்து நம்ம பிரசங்கம் பண்ணலாம், ரொம்ப ஈஸின்னு. இல்லை, அன்னைக்கு ஒரு நாள் தான் எடுத்தோம்.
அதுக்கப்புறம் அதை எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா ஆண்டவர் வேற மாதிரி, அப்படின்னா வித்தியாசமாய் பேசுகிறவர். அதான் இன்னொருத்தரை சொல்லி அப்படின்னு அல்ல கர்த்தர். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு மனுஷனிடத்துல வந்து ரொம்ப விருப்பப்பட்டு அது அவங்கள்ட்ட இருக்கிறதுலே பெரிய குவாலிட்டி அது மாதிரி நம்ம கேட்போம். ஆனால் இந்த சீடர்கள் வந்து ஆண்டவர் இத்தனை நாள் என் கூட இருந்தீங்களே, நீங்கள் என்ன வேணும் கேளுங்க, உங்களுக்கு என்ன தேவை கேளுங்கன்னு சொல்லும்போது அவங்க கேட்டது என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு ஜெபிக்கிறதற்கு எங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா சொல்லி கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா உங்களை மாதிரி நான் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, உங்களை மாதிரி ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்கணும், என்ன சொல்லி கொடுக்கணும், வேற ஒன்றும் வேணாம், எனக்கு ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் கற்றுக் கொடுப்பாராக. ஆமேன். நீங்கள் வேதத்தில் வந்து இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கும்போது, 1 நாளாகமம் 4வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கும்போது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்னொரு விஷயம் சத்தமா வாசிக்கலாமா? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். இங்க பாத்துங்க, யாபேசனுடைய ஜெபம், இந்த யாபேசனுடைய ஜெபம் வந்து அவனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போது துக்கத்தோட பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் ஒரு ஜெபம் பண்றார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து உம்முடைய கரம். இந்த ஒரே ஒரு ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ஆண்டவருடைய வார்த்தை என்ன வருது அப்படின்னா, அவனுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் உடனே பதில் கொடுத்து, இந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுப்பா, ரொம்ப பிடிச்சிருச்சுப்பா. அடுத்த வசனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யாபேஸ் தன்னுடைய கண்களை திறந்து பார்க்கும்போது அவனுக்கு கண்ணு கட்டாத தூரத்துல அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாராமா. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் என்னைக்கு ரசிக்க ஆரம்பிக்கிறாரோ, உங்கள் ஜெபம் என்னைக்கு ஆண்டவருக்கு பிடிச்சதா மாறுதோ, நான் நம்புறேன் அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்கிறதற்கு மட்டுமல்ல, கேளாததையும் உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து தந்த அந்த பேட்டர்ன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இந்த அதிகாரத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாருன்ற அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கேளுங்கள் கேளுங்கள். இந்த 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 சம்பவம் இந்த அதிகாரத்தில் நீங்க வாசி பாருங்க. என்ன ஃபர்ஸ்ட் யாரை குறித்து சொல்லுவார் அப்படின்னா, நண்பனை குறித்து சொல்லுவார். ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா, நீங்க ஜெபம் பண்ணும்போது யார்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, ஒரு நண்பனிடத்துல ஜெபிக்கிறது போல ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாரு. அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாக சொல்லுவோம். நீங்கள் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிங்கன்னா சொல்லுவார், எவன் தன் பின்னும் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாக இருக்கிற இடத்தில் பாதி ராத்திரியிலே போய் சிநேகிதனே. அப்போ ஜெபம் பண்றதற்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கும்போது எப்படி கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, சிநேகிதன், ஃப்ரெண்ட்ஸு, அந்த தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் மறைக்காம சொல்லுவான். அந்த மாதிரி நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்க. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டு ஆண்டவர் எல்லாருக்கும் கர்த்தர் ஜெபம் பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க அதுக்காக முயற்சி எடுங்க, அதுக்காக ஆசைப்படுங்க. ஆண்டோட சொல்லுங்க, இந்த வருஷம் நான் ரொம்ப வித்தியாசமா ஜெபம் பண்ணணும். நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா அவங்க பார்த்த உடனே என்ன சொல்லணும்னா, இவ்வளோ அழகா ஜெபம் பண்றீங்களே, இவ்வளோ அழகா ஜெபம் பண்றீங்களே, அந்த மாதிரி உங்களை குறித்து சொல்லணும். பாருங்க, ஒரு நாள் அருமையான பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் வந்து ஒரு அரசாங்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒருத்தருடைய வீடு. அப்போது அவர் வந்து தன்னுடைய ஒரு பெரிய நல்ல கோட்டை போட்டுட்டு தன்னுடைய 2 கையையும் வந்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு அவர் வந்து ஜெபத்தில் நின்றுட்டு இருந்தார். அப்போ வந்து இவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரே அவரை ரொம்ப ஆசீர்வாதமாக நீங்கள் வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு ஒருவேளை கையை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் அவரை பார்த்து நிறைய பேர் கையெடுக்கிற அளவுக்கு நீங்க வச்சிருக்கிறீங்களே அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லி இந்த ஒரு வார்த்தை அப்படின்னா,
ஆண்டவரே, அவருக்கு கையெடுக்க முடியாட்டாலும் அவரை பார்த்து கையெடுக்கிறது மாதிரி நிறைய பேரை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா அந்த பெரிய கோடீஸ்வரனான மனுஷன் கண்ணுல தார தாரையா கண்ணீர் ஊற்றுது. என்ன பிரதர், ஏன் அழுறீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல ஃபாதர், இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்த்ததே இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. அவங்க மனைவி தான் அவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க, பாஸ்டர் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே கோட்டுக்குள்ளே கையை போட்டு தான் பார்த்துருக்குறாரு. தன்னுடைய கையை ரெண்டையும் எடுத்து காமிச்சா அவருக்கு ரெண்டு கையுமே இல்லை. இந்த மணிக்கட்டுலேருந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் தன்னுடைய கைகள் இல்லை. அப்போ அவர் சொன்னாராமா, நான் இத்தனை நாள் எங்கே போனாலும் இந்த கோட்டு, நான் கோட்டு போட்டதுக்கு காரணமே என்னன்னா என் கையை மறைக்கிறதுக்காக தான் கோட்டு போட்டிருக்கிறேன், அதுக்காக தான் கோட்டு போடுற பழக்கமே வந்தேன். இந்த கையினால எனக்கு ரொம்ப இன்ஃபீரியராக இருக்குது, நான் இவ்வளோ கோடீஸ்வரனா இருந்தும் இந்த கையை என்னால் வெளியே காமிக்க முடியலன்னு ரொம்ப துக்கப்படுவேன். ஆனால் இன்னைக்கு உங்கள் ஜபத்தில் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன், நான் ஏன் கவலைப்படணும்? ஆமாம், நீங்கள் ஜெபம் பண்ணது உண்மை, எனக்கு தான் கையெடுத்து மற்றவங்கள வணக்கம் சொல்ல முடியாட்டாலும் என்னை பார்த்து கையெடுக்கிறதுக்கு 1000 பேரை கத்தர் வச்சிருக்கிறாரு, நான் ஏன் கவலைப்படணும்னு சொல்லிட்டு இன்னையிலிருந்து இந்த கையை நான் ஜோபுக்குள்ளே போட மாட்டேன்னு சொன்னாராம் அவர். எப்படிப்பட்ட ஒரு ஜபம்! ஒரு மனுஷனுடைய இருதயத்தை, ஒரு மனுஷனுடைய அத்தனை நாள் மனசுல ஓடக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்டை ஒரு நிமிஷத்துல அந்த ஜபம் மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த ஜபத்தில் அவ்வளோ பெரிய பவர் இருந்திருக்கு பாருங்களேன். நான் நம்புறேன் உங்க ஜபத்திலையும் கத்தர் அவ்வளோ பெரிய பவர் ஆண்டவர் தருவார். இந்த வருஷம் உங்க ஜபத்தினுடைய பவரை நிறைய பேர் பார்ப்பார்கள். உங்க ஜபத்தை பார்த்து கிண்டல் பண்றவங்க, உங்க ஜபத்தை பார்த்து நக்கல் பண்றவங்க, உங்க ஜபம் பண்ணி நீ என்னத்தை கண்டேன்னு கேட்குறவங்க, உங்க ஜபத்தை அப்படியே அசுத்தமா பேசினவங்க, உங்க ஜபத்துல ஒன்றும் நடக்கலைன்னு சொன்ன அத்தனை பேரும் இந்த ஆண்டு உங்க ஜபத்தை குறித்து ஆச்சரியப்படுற அளவிற்கு உங்கள் ஜபங்கள் நிறைய பேருடைய காயங்களை கட்ட போகிறது. உங்களுடைய ஜபங்கள் அற்புதங்களை கொண்டு வர போகிறது. உங்க ஜபத்தின் மூலமா உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கை கட்டப்பட போகிறது. ஏசப்பாட்ட கேளுங்க, அந்த ஜப ஆவி, அந்த ஜெபிக்கிறதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. அந்த ஜப மேகம் எங்கள் தலையின் மேல் அப்படியே கடந்து வரட்டும் அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜபத்தின் வாஞ்சை தந்தருளோ, ஜபத்திலே தாரித்திருந்து ஜபத்தின் மேன்மை காண செய்யும். கைகளை உயர்த்தி ஜபமே, ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்தே இதுவே சட்டம். ஜபமே, ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்தே இதுவே சட்டம். சொல்லுவோம், ஜபமே, ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்தே இதுவே சட்டம். ஜபமே, ஜபமே ஜபம் ஜெயம், ஜீவியத்தே
பிரச்சனைகளுக்கும் எப்படி ஜெபிக்கணும்னு ஒரு வரைமுறையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்க, சில காரியத்துக்கு நீண்ட நாள் அதுக்கு பலன் கிடைக்காது. ஒன் டே, ஒரு நாள் நீங்க போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த ஜெபத்துல ஒரு பெரிய பிரசன்னம் ஊற்றப்படும். அன்னைக்கு அந்த ஜெபம் பண்ணிட்டு இருக்கவே நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரும், ஒரு பெரிய நம்பிக்கை வரும். இல்ல, என் ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு, என் ஜெபம் போய் சேர்ந்துருச்சுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை வரும். அது யாரு செய்வான்னா கர்த்தர் ஒருவரே செய்வார். நான் நம்புறேன் இந்த இயர் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை கர்த்தர் தருவார். அது எத்தனை ஆண்டுகளான போராட்டமா இருக்கலாம், எத்தனை ஆண்டுகளான போராட்டமா இருக்கலாம், அந்த ஒரு ஜெபத்துல உங்க சத்தம் ஆண்டவருக்கு போய் கேட்டுருச்சுன்றத ஆண்டவர் இந்த ஆண்டு கண்டிப்பாக நிரூபித்து காண்பிப்பார். அப்ப என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை வேணும். என்ன ஆசை வேணும்னா, நான் ஒரு ப்ரேயர்ஃபுல் மேனா, ஒரு ப்ரேயர்ஃபுல் உமனா நான் மாறணும். ஜெபம்ன்றது வெரைட்டி இருக்குது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெபம் அப்படின்றது சொல்லி தந்து ஜெபம் பண்ற ஜெபம். ரெண்டாவது ஜெபம் அப்படின்றது சொல்லிட்டு நம்மளே ஜெபிக்கிற ஜெபம். மூணாவது ஜெபம் அப்படின்றது நம்ம டைம் ஒதுக்கி இந்த நேரத்துக்கு ஜெபிக்கிறதுன்னு ஒரு ஜெபம். ஆனா நாலாவது ஒரு ஜெபம் இருக்குது. அந்த ஜெபம் என்ன அப்படின்னா, ஜெபத்துக்குள்ளே நான் குடிகொண்டு எனக்குள்ளே ஜெபம் குடிகொள்ளுவதுதான் ஒரு ஜெபம். நான் என்னன்னா, நீங்க ஃபோர்த் அந்த அனுபவத்துக்கு வரணும். என்ன அனுபவம்னா, எங்க ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரும் சொல்லுங்களேன்? ஜெபம் வரும். நீங்க ஜெபம் பண்ணணும்னு நினைச்சா மனசுக்குள்ள அப்படியே ஜெபம் வரும். எந்த இடத்துலயும் அந்த ஜெபம் வரும். எந்த இடத்துலயும் உங்களுக்கு கண்ணீர் வரும். எந்த இடத்துலயும் ஆண்டவரோட நீங்க பேசுவீங்க. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்காது, அதுக்குன்னு ஒரு காலம் இருக்காது, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்காது. 24 hours. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே. அதுதான் அந்த அனுபவம். அந்த அனுபவத்தை கர்த்தர் இந்த ஆண்டு எனக்கு தரணும்னு நீங்க வாஞ்சீங்க, தரணும்னு வாஞ்சீங்க. சில பரிசுத்தவான்களோட டிராவல் பண்ணும்போது பார்த்துருக்கிறேன். பாருங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம், 3 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒரு வார்த்தை அவங்க வாயிலேருந்து வந்துட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களோட டிராவல் பண்ணி பாருங்க. அப்படி திடீர்னு ஸ்தோத்திரம் 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 நல்லவர் அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி நம்ம திடீர்னு பேசிட்டே இருப்போம், அவங்க பாட்டுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்டா, அந்த ஜெபத்திலேயே நிறைந்திருக்கிற தேவ மனிதர்கள். நான் ஆசைப்படுறேன் நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் தருவாராக. இந்த ஆண்டு ஜெபத்தினால கர்த்தர் அந்த ஜெப தூவம் ஏறெடுக்க சத்தருடைய கிரியைகள் எல்லாம் அப்படியே அழிக்கப்படுவதாக, அந்த காரியங்கள் அற்புதம் நடப்பதாக. ஆமென். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கர்த்தரிடத்துல கேளுங்க, எனக்கு என்ன கற்றுத்தாருங்க ஆண்டவர், இந்த வருஷத்துல எனக்கு ஜெபிப்பதற்கு எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு ஜெபிப்பதற்கு சொல்லித்தாரும், என் பிள்ளைக்காக எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார். அந்த ஜெபம் கர்த்தர் சமூகத்துல போய் சேரும். பிள்ளைக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தர வல்லவரா இருக்கிறார். நம்ம இந்த வருஷத்துல ஆசா ராஜாவை குறித்து வேதத்துல வாசிச்சோம். ஆசா ராஜா ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்களேன். தனக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இவர்கிட்ட இருக்கிறது வெறும் 5,30,000 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா ஆப்போசிட்ல நிக்கிற அந்த காரியத்தை ஜெயிக்க அவரால் முடியாது. அப்படியே இன்னொரு மடங்கு படை வீரர்கள் இருக்கிறார்கள். என்ன பண்றோன்னு தெரியல. அப்பதான் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். அதுல அந்த ஜெபத்தை வாசிச்சு பாருங்களேன், அவ்வளோ அழகா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 1-2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்க போறோம். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். பாருங்க, அடுத்து ரொம்ப அழகா இருக்கும். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள ஒட்டாதிரும் என்றான். இந்த ஜெபத்தை கேட்ட உடனே ஆண்டவருக்கு அவ்வளவு பிடிச்சிருச்சு. எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க அந்த வார்த்தையில. அதே போல ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் தருவாராக. இனி அந்த ஸ்தோத்திரம் வெறும் அந்த இது மாதிரி சொல்ற அந்த
அந்த ஜெபம் அல்ல, கருத்தான ஜெபம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை வராதபடி கருத்தாய் ஜெபித்தான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுத்தார். கர்த்தர் உங்களை கருத்தா கர்த்தர் ஜெபிக்க வைக்க போறாரு. அந்த விஷயத்திற்காக ஜெபிக்கும் போது ஒரு தனி ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தரப்போகிறார். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று என்னையும் என் குடும்பத்தையும் இந்த ஆண்டு ஒரு ஜெப மேகத்தால கர்த்தர் நிரப்புவீராக ராஜா. நான் ஜெபிக்க ஜெபிக்க ஒரு மாற்றம் உண்டாகும். நான் ஜெபிக்க ஜெபிக்க ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஜெபிக்க வைக்க போகிறார். கர்த்தர் என்னை தட்டி எழுப்பி கர்த்தர் என்னை ஜெபிக்க வைக்க போகிறார். அவருடைய ஜெப மேகம் என்னை மூட போகிறது. சீடர்களை போல எல்லாரும் கேளுங்கள், ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜெபிப்பதற்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, முழு பலத்தோட. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜெபிக்கிறதற்கு கற்றுக் கொடுக்கிற கர்த்தர், எங்களுக்கு ஜெபிக்கிறதற்கு கற்றுக் கொடுக்கிற கர்த்தர், எங்களை ஜெபத்தினால அலங்கரிக்கிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். சொல்லுவோம் ஊக்கத்துடன் ஓர் முகமா வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நீர் நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். இப்ப கைகளை வைத்து ஜெபமே ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜெபமே ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே. ஒரு ஜெபாவி, ஒரு ஜெபாவி எனக்கு முன்பாக இருக்கிற இந்த சூழ்நிலைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப மகிமை. என்னுடைய ஜெபத்திற்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. ஆண்டவரே எனக்கு ஜெபத்துக்கு இருக்கிற தடைகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், உடல் சோர்வுகள் மாறட்டும், மன கலக்கங்கள் மாறட்டும். இப்பொழுது என்னை ஜெபிக்க வைக்கிற ஜெப வீரர், இப்பொழுது ஜெபத்திற்காக என்னை தட்டி எழுப்புகிற, என்னை ஜெபிக்க வைக்கிறவரே, இப்பொழுது எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே. நன்றியப்பா 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 நன்றி ஆண்டவரே. என்னை ஜெபிக்க வைங்கப்பா. என்னுடைய வாயில வார்த்தையை வைங்க ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தை ஒன்றுபடுத்துங்க ஆண்டவரே. என்னுடைய சிந்தையை கட்டுப்படுத்துறதுக்குரிய கிருபையை தாங்க ஆண்டவரே. என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஜெபத்திற்கு விரதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளும் அழிக்கப்பட்டு இப்பொழுது ஒரு ஜெப மேகம் எங்களையும் உங்கள் குடும்பத்தையும் முழுவதுமாக ஆளுகை செய்வதாகப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. உமக்குள்ள நிறைஞ்சு ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. எங்க வாயிலிருந்து வர்ற அந்த வார்த்தை அப்படியே உங்க இருதயத்தை அப்படியே திசை திருப்பணும் ஆண்டவரே. எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தி இந்த பூமியிலே அவர் புகழ்ச்சியாக்குற வரையிலும், என்னை அவர் ஸ்திரப்படுத்தி இந்த பூமியிலே புகழ்ச்சியாக்குற வரைக்கும்
அந்த ஜெபத்தை விடாதிருக்கிறபடி, அந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும் அந்த ஜெபத்தை விடாதபடி, ஆண்டவரே பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அந்த ஜெபத்தை விடாதபடி, இப்பொழுது எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளே அந்த ஜெப ஆவியினுடைய வல்லமை நிரப்பட்டும். நிரப்பட்டும். வாஞ்சியோட கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலே அந்த ஜெப வல்லமை நிரப்பப்படட்டும். நிரப்பப்படட்டும் அப்பா, நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஒரு 3 minutes தனியா நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த முதல் வாரம் உபவாச ஜெபத்துல அப்படிதான் கர்த்தர் சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் இதுவரைக்கும் நீ எதையுமே என்கிட்ட கேட்கல, நீ கேள், அப்பொழுது உன் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இதை நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஒரு நிமிஷம் ஆண்டவரே அதை செய்யுங்கன்னு சொல்றது இல்லை. என் வார்த்தை அவருடைய இருதயத்தை போய் தொடுகிற அளவிற்கு அப்படிப்பட்ட வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் வைக்கிறவர். அவர் நல்லவர். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. எல்லாரும் பாடி ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்தே உடலை ஒருத்தே, உபவாசித்தே உடலை ஒருத்தே. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. சொல்லுவோம் ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும். எல்லாரும் எல்லாரும் கேளுங்க. கர்த்தர் அந்த ஜெப வல்லமையை ஊற்ற போறார், ஊற்ற போறார். ஜெபத்தினால தான் எல்லாம் நடக்கும். ஜெபிக்கிறவங்க அந்த அற்புதத்தை பார்ப்பாங்க. ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையில், தானியேல் போல 3 வேளையில் தவறாமல் நாம் ஜெபிக்கணுமே, தவறாமல் நாம் ஜெபி சத்தமா ஜபாவே ஊற்றுமையா.
ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஜெபிக்க வைக்கிறவர். அதனால ஜெபிக்காம கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அது நமக்கு வெற்றியாகவும் இருக்காது. அதனால ஆண்டவரிடத்துல எல்லாரும் இந்த வருடம் முழுக்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இழந்து போன ஜெபாவி, உங்களை விட்டு போன ஜெபாவி, இது எல்லாத்தையும் ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு தருவாரா? புதிய புதிய வார்த்தைகளை ஆண்டவர் தருவாரா? அவருடைய இருதயத்தை அப்படியே இழுக்கிறது மாதிரி வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவாரா? இது நீங்க ஆண்டவரோட நடக்கும்போது இது சாத்தியம். சாத்தியம். வேதம் சொல்லுது, தானியேல் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன வந்துச்சாமா? பதில் புறப்பட்டுச்சாமா. அப்ப எந்த அளவிற்கு அவங்களுடைய ஜெபம் இருந்திருக்கும் பாருங்க. ஆண்டவர் அப்படியே உடனே ஜெபத்தை கேட்டிருக்கிறார். மனசுக்குள்ள ஒன்ன வச்சுட்டு அப்படி ஜெபிக்கிறதல்ல, அந்த உணர்வு பூர்வமா நம்ம ஜெபிக்கணும். நமக்கு நிறைய பேருக்கு இந்த குவான்டிட்டி குவாலிட்டி அப்படின்றதுல நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியல. நம்ம நிறைய பேர் குவான்டிட்டியில தான் கவனம் செலுத்துறோம். குவான்டிட்டி அப்படின்றது நிறைய அதிகமாய், எவ்வளோ மணி நேரம் ஜெபிச்சேன், இன்னைக்கு 6 மணி நேரம் ஜெபிச்சேன், இன்னைக்கு 7 மணி நேரம் ஜெபிச்சேன், இன்னைக்கு 10 மணி நேரம் ஜெபிச்சேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறோம். ஆனால் சிலர் எதில் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, அது குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும், ஆனால் என்னவா இருக்கும்னா குவாலிட்டியாக இருக்கும்ப்பா. ஜெபம் அப்படின்றது குவான்டிட்டி இல்லை, அது எப்படி இருக்கணும்னா குவாலிட்டியாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, எலியா நம்மை போட பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை வராதபடி கருத்தாய், அவர் ஒரு மணி நேரம்லாம் ஜெபம் பண்ணல, 2 மணி நேரம்லாம் ஜெபம் பண்ணல, ஆனா ஒரு 5 மினிட்ஸ் தான் ஜெபம் பண்ணாரு. அந்த 5 மினிட்ஸும் ஆண்டவருடைய பிரசன்னம் அவரை. நம்ம ஏன் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்றீங்கன்னு சொல்றீங்கன்னா, 1 மணி நேரத்துல நீங்க அந்த பிரசன்ஸ்குள்ள வர்றதுக்கு நிறைய நேரமாகும். அதனால தான் நீங்க டைம் எடுத்து அப்படி ஜெபம் பண்ணி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிரசன்ஸ் குள்ள நிறைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் தான் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அதனால உங்களுடைய ஜெபத்துல நிறைய அவரை துதிக்கிறது இருக்கட்டும், அவரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் இருக்கட்டும். உங்களுடைய தேவைகளை கொஞ்சமா சொன்னா போதும், அதுவும் சொல்லக்கூட வேண்டியதில்லை. அவரை துதிக்கிறது, அவரை மகிமைப்படுத்துறது நிறைய இருக்கட்டும். அதான் மூளையினால் முடியாதது முழங்காலால் முடியும். ஜெபத்தினால நடக்கும், ஜெபத்தினால நடக்கும். ஜெபம் கொண்டு வந்து சேர்க்கும், ஜெபம் அற்புதத்தை செய்யும். ஜெபிக்கிறவன் தோற்று போக மாட்டான். ஜெபிக்கிறவன் விதைக்கிற விதை ஒரு நாளும் தூங்கவே தூங்காது. ஆமென். ஜெபிக்கிறவன் தான் தூங்குவானே தவிர ஜெபிக்கிறவன் விதைக்கிற விதைகள் தூங்கவே தூங்காது. அதனால எல்லாருமே இந்த ஆண்டு எங்க போகும்போதும் சும்மா ஜஸ்ட் அதுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு டைம் இல்லை அப்படின்னுலாம் நினைக்காதீங்க சிஸ்டர்ஸ். நீங்க சமைக்கும் போதே என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் எதை பார்க்கிறார் அப்படின்னா இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். அதனால நீங்க முழுக்க அப்படியே ஜெபத்திலே நிரம்பி இருங்க. இந்த வருஷம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவர். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த சத்தம் யாருடைய காதுகளில் எல்லாம் தொனிக்கப்படுகிறது, அங்கெல்லாம் ஒரு தேவ மகிமை வெளிப்படட்டும், தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். ஒரு ஜெப ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தனை நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டு ஒரு ஜெப ஆண்டாய் மாறட்டும். நான் ஆண்டவரோட ரொம்ப நெருங்கின ஆண்டாய் மாறட்டும். பல ஆயிரக்கணக்கான ஜெப குறிப்புகளை ஜெபித்த ஆண்டாய் மாறட்டும். அந்த ஜெப பிரசன்னத்தினால இந்த சத்தம் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரை அந்த ஜெப பிரசன்னத்தினால கர்த்தர் நிரப்புவீராக ராஜா. அவங்க சொல்லணும், பாஸ்டர் நீங்க ஜெபிச்சபடியே நான் நல்ல ஜெப ஆவிய கர்த்தர் எனக்கு தந்தாரு, என்ன கர்த்தர் இப்ப தட்டி எழுப்புறாரு, எனக்குள்ள இருக்கிற சோர்வுகள் மாறிடுச்சுன்னு எங்க பிள்ளைகள் சாட்சி சொல்ல போகிறதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டு நடக்க வேண்டியதை எங்களுக்கு போதித்தரணும், செய்ய வேண்டியதை எங்களுக்கு காண்பித்தரணும். எங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் மலையை போல நிற்கிற பிரச்சனைகள் இந்த வருடம் இயேசுவின் நாமத்தில் சமபூமி ஆவதாக. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஹல்லேலூயா. இந்த வருடம் மாதம் சாட்சிகள், வாரம் சாட்சிகள், தினம் சாட்சிகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எழும்புவதாக ராஜா.
திருமண தடைகள் மாறி திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ராஜா வீட்டு கல்யாணம் போல அந்த திருமண காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்படட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு கர்த்தர் அந்த கர்ப்பத்தின் கனியை தந்து எங்க பிள்ளைகளை கனப்படுத்துவீராக. கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு முழு விடுதலை உண்டாவதாக. வருமான குறைவுகள் மாறி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருவீராக ராஜா. இந்த வருடம் அகால மரணங்கள் எதுவும் வேண்டாம் ஆண்டவர். விபத்துக்கள் எதுவுமே நடக்க கூடாது ராஜா. பறந்து காக்கிற பட்சியை போல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் வேலி அடைத்து நீர் பாதுகாத்து கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்நியன் உன் வழியாய் இனி பிரவேசிப்பது இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவீராக. இந்த வருடம் கை செய்கிற எல்லா வேலையிலையும் உங்க கரம் கூடவே இருப்பதாக ராஜா. தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இந்த வருடம் தீர்வுக்கு வருவதாக. ஒரு சமாதானம் வருவதாக. நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தபடியே கர்த்தர் நம்மை சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளை இட்டார். இனி எதிரி இல்லை. இனி எங்களுக்கு விரோதமாய் எழும்புவார் ஒருவரும் இல்லை. காரியம் வாய்த்தது. காரியம் வாய்த்தது. Thank you, Jesus.